இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, நான் வந்து ஒரு கோயிலுக்கு போகும்போது அவங்க வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி நான் வந்து ஒரே ஒரு கேள்வி சார், எனக்கு வந்து வீடு எதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள், நீங்கள் நிறையா பரிகாரம் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னேன், 6 வாரம் போயிட்டு வர சொன்னேன். பட் அவங்க தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க நான் சந்திக்கும் பொழுது அவங்க என்கிட்ட சொன்ன வார்த்தை, சார் நான் கிரகப்பிரவேசத்துக்காக வீடு வாங்கிட்டேன், கிரகப்பிரவேசத்துக்காக பல டைம் உங்களை வந்து ஆஃபீஸில் தொடர்பு பண்ணோம், உங்களை ரீச் பண்ண முடியல, நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கோன்னு அவங்ககிட்ட கேட்டோம். நீங்கள் சொன்ன வார்த்தை எங்களுக்கு ரொம்ப, இப்போ எந்த காரியமாக இருந்தாலும் அதான் பண்ணுறேன். ஒன்று நான் சொல்ல 6 வாரம் திருத்தணிக்கு போய் வணங்க சொன்னேன். 6 வாரம் என்ன இது பண்ணி வணங்க சொன்னேன் அப்படின்னா, ஒரே ஒரு வேண்டுதல் தான் உங்களுக்கு இருக்கணும். மல்லிப்பூ கொஞ்சம் உதிரி எடுத்துக்கோங்க, அரளிப்பூ கொஞ்சம் உதிரி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் காசு வச்சுக்கோங்க. முருகன்கிட்ட போய் ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் வேணும்னு அர்ச்சனை பண்ணணும். இதை கொடுத்துங்க, அர்ச்சகரை அர்ச்சனை பண்ணிடுவார். எதுக்கு சார் காசு போட சொன்னீங்க? சொர்ண புஷ்பம்னு சொல்லுவாங்க. அப்படி காசு திருப்பி அவங்க கொடுப்பாங்க, கொடுத்தா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா சுவாமிகிட்டே அப்படி இருக்கட்டும். மல்லி அரளி ரெண்டையும் கலந்துக்கலாம். அப்படி கலந்து கொண்டு போய் முருகனுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தொடர்ந்து போனோமா, இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றின்னு. அவங்க என்ன பண்ணாங்க, நான் 6 வாரம் போக சொன்னால் முருகனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு கோயிலுக்கு போய் பாசிட்டிவாக ஏற்பட அவங்க ரெகுலராக போக ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையா வாரம் போக ஆரம்பிச்சிட்டாங்க, கணக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அவங்க நினச்ச விஷயம் நடந்தது. ஆனால் எத்தனாமத்து வாரம் எத்தனாமத்து இதில் நடந்தது எனக்கு தெரியல. 2 வருஷம் நான் அவங்கள பார்த்து 2 வருஷம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது